கானா வினோத் என்ன வச்சு பிரபலமாகலான்னு பார்த்தாருன்னு திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? பிக் பாஸ் வீட்ல இருந்து திவாகர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது விஷயங்கள் பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில அவர் வெளியே வந்தும் உண்மைகளை உடைச்சுதான் பேசியிருக்காரு. தான் செய்த தவறுகளுக்கு சப்பை கட்டுவது ஒரு புறம் இருந்தாலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனக்கு நெருக்கமானவரா இருந்த கானா வினோத் பற்றியும் ஒரு புதிய குற்றச்சாட்டை கிளப்பி இப்ப சமூக வலைதளங்கள்ல பலரோட கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்காருன்னு சொல்லலாம். கானா வினோத் மற்றும் திவாகர் ரெண்டு பேரோட உரையாடல் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க பேசும்போது காமெடி மற்றும் சண்டைகள் இவங்க தான் அடுத்த கவுண்டமணி செந்தில் சொல்ற அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் வைரலாச்சு. ஆனா இந்த சலசலப்பை பத்தி தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர் சொன்னதுமே திவாகர் அவருடைய நடவடிக்கையில திடீர் மாற்றம், கானா வினோத் அவர் எது சொன்னாலும் அப்புறம் கோவப்படுறது, அவரை திட்டுனது, கானா வினோத் பக்கமே போகாம முகத்தை திருப்பிக்கிட்டது, இதெல்லாம் நடந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் கூட நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல பேசினது மக்களால ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. அதையும் திவாகர் கண்டுக்கல. நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு ஜாக்லின் கூட ஒரு பேட்டியில பேசினாரு. அப்ப திவாகர் நிறைய விஷயங்கள் சொன்னது இப்ப எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல அவரை திட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. வினோத் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுமே எனக்கு சோசியல் மீடியால பிரபலம் கிடையாது, அதிக ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஆனா விஜய் சேதுபதி அவரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற கூட்டணி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவருடைய ரியாக்ஷன் அப்படியே மாறிடுச்சு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ் இருக்கு, மக்கள் என்ன ரசிக்கிறாங்க, என்னை பத்தி இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அதை வச்சு அவர் ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்தாரு. அதனால என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் எங்க போனாலும் எதையாச்சும் பேசுறது, என்ன உருவ கேலி பண்றது, இதெல்லாம் பண்ணாரு. அதனாலதான் நான் அவர் பக்கமே போக கூடாதுன்னு நினைப்பேன். மத்தபடி நான் ஜாலியான ஆளு தான். சிலர் என்கிட்ட நடந்து கொண்ட விதத்தால தான் நான் கோவப்பட்டேன். மறுபடியும் பிக் பாஸ் வீட்ல தான் போட்ட அதே ரீல்ஸை வெளியவும் தொடர்ந்து பேசினாரு. திவாகர் அவருடைய இந்த பேச்சை கேட்ட ரசிகர்கள் இவர் பிரபலம் இல்லைங்க, இவருக்கு கிடைச்ச பிரபலம் அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு வினோத் அவர் எதுக்கு பின்னாடி சுத்தணும் அப்படின்னு கேள்வி எழுப்பி இப்ப பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க, டைட்டில் ஜெயிக்க யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டப்ப உள்ள இருக்கிறவங்கள யாரையும் அப்படி சொல்ல முடியல, எல்லாருமே ஒரு விதமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வினோத் அவர் பத்தி பேசும்போது வினோத் சீக்கிரமா வெளியே வந்துருவாரு, அவர் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் மீண்டும் மீண்டும் வினோத் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திவாகர் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தகுதி தராதரம் அப்படின்னு பேசினதுக்கு நான் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு பேசியதுக்கு ஒரே ஒரு பொதுவான பாயிண்ட் தான் இருக்கு, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல, அதுக்கும் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இவரை சீக்கிரமா வெளியே அனுப்பினதே நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே கானா வினோத் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. இவர் கடைசி வரைக்கும் வருவாரா இல்ல என்ன நடக்க போகுது, திவாகர் அவர் சொன்ன மாதிரியே எவிக்ட் ஆயிடுவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.